Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மத்தியிலும் மாநிலத்திலும் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் தொடர்புடைய ஷரத்துக்கள். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி ரிலேட்டடா இருக்க ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்தியும் மாநிலம் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தொடர்புடைய அந்த ஆர்டிகல் பத்தி பார்க்க போறோம். டாபிக் உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டாபிக் உள்ளார போலாம். ஆர்டிகல் 52 to 151 இது வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அதோடைய செயல்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 52ல இருந்து 237 இது வந்து மாநில அரசாங்கத்தை பத்தி சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றம் நீதி பேரணை. அடுத்ததா ஆர்டிகல் 226 உயர் நீதிமன்றம் நீதி பேரணை. உச்சநீதிமன்றம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம்னா ஹை கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட் அப்படின்றப்ப வந்து இப்ப நம்ம அரசியல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் இருக்கும், ஸ்டேட் அடுத்தது சென்ட்ரல் இருக்கு. நீதிமன்றத்துல வந்து சென்ட்ரல் அதாவது பெரிய ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாம். அடுத்தது ஆர்டிகல் 74 அமைச்சரவை ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுதல். அடுத்ததா ஆர்டிகல் 163 அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுதல். இந்த 74 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை படி வந்து செயல்படுதலை பத்தி சொல்லுது. அதே இந்த 163 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் வந்து அமைச்சரவை ஆலோசனைப்படி செயல்படுறதை பத்தி சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 78 பிரதமரின் பணிகள். ஆர்டிகல் 167 முதல்வரின் பணிகள். இந்த 78 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து இந்த நாட்டுக்காக என்னென்ன செய்யணும், அவருடைய கடமைகள் என்ன அதை பத்தி சொல்லும். இந்த 167 வந்து என்ன சொல்லுதுன்னா முதல்வரின் பணிகள், அதாவது ஸ்டேட்ல முதல்வர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அடுத்ததா ஆர்டிகல் 161 ஆளுநரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அதாவது குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம்னா எது மாதிரினா இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒருத்தருடைய தூக்கு தண்டனையை வந்து மன்னிப்பளிக்க முடியும், அதாவது அந்த தூக்கு தண்டனையை நிராகரிக்க முடியும். அந்த மாதிரி அதிகாரம்லாம் வந்து இது சொல்லுது. ஆளுநருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரமும் அதே மாதிரிதான் வரும். ஒரு ஆயுள் கைதி இருக்காரு அப்படின்னா அவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு வருஷமா வந்து ஒருத்தரை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க, அவங்க பேர் எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான பேர் தான். இப்போ அவரை பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டரும் வந்துருச்சு, ஆனா ஆளுநர் தான் இன்னும் கையெழுத்து போடாம இருக்காரு. அவர் கையெழுத்து போட்டாதான் அவரால் வந்து வெளியே வர முடியும். இந்த அதிகாரத்தை தான் வந்து இந்த ஆர்டிகல் 161 வந்து சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம். அடுத்தது ஆர்டிகல் 213 ஆளுநரின் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மாநிலத்திலேயோ இல்ல பல மாநிலங்கள் சேர்ந்தோ இல்ல ஒரு மண்டலத்திலேயோ வந்து ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னா அவருக்கான அந்த அதிகாரத்தை வந்து இது சொல்லுது. அதே மாதிரிதான் ஆளுநருடைய வரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான் ஆளுநர் வந்து அவருடைய பவரை வந்து செய்ய முடியும். ஆனா குடியரசுத் தலைவர் அப்படி இல்லை, இந்தியாவுடைய எல்லை முழுதுமே வந்து அவங்க பண்ணலாம். அடுத்து ஆர்டிகல் 110 பண மசோதா. அடுத்தது ஆர்டிகல் 199 பண மசோதா மாநிலத்தில். இந்த ஆர்டிகல் 110 இந்த பண மசோதா என்னத்த சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொல்லுது. அதே 199 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலத்தில் இருக்க அந்த பண மசோதாவை பத்தி சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 112 வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. அடுத்ததா ஆர்டிகல் 202 பட்ஜெட் மாநிலத்தில். அதாவது இந்த 112 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வருடம் அறிவிப்பாங்க பாத்தீங்களா, அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து சொல்லுது. இந்த ஆர்டிகல் 202 என்ன சொல்லுது அப்படின்னா பட்ஜெட், அதாவது மாநிலத்துல இந்த துறைக்கு வந்து இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இதை வந்து நாங்க மேம்படுத்துறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அதிகாரத்தெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஆர்டிகல் 202 வந்து சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 266 ஒருங்கிணைந்த நீதியம். அடுத்ததா ஆர்டிகல் 267
அவசர கால நிதியம். ஓகே, இதோட இந்த ஆர்டிகல்ஸ் முடிஞ்சது. எல்லா ஆர்டிகலும் நம்ம ஒரு டைம் லைனா பாத்திரலாம். ஆர்டிகல் 52ல இருந்து 151 மத்திய அரசாங்கம், ஆர்டிகல் 52ல இருந்து 237 மாநில அரசாங்கம், ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றத்தின் நீதி பேரணை, ஆர்டிகல் 226 உயர்நீதிமன்றத்தின் நீதி பேரணை, ஆர்டிகல் 74 அமைச்சரவை ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் செயல்படுதல், ஆர்டிகல் 163 அமைச்சரவை ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுதல், ஆர்டிகல் 78 பிரதமரின் பணிகள், ஆர்டிகல் 167 முதல்வரின் பணிகள், ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம், ஆர்டிகல் 161 ஆளுநரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம், ஆர்டிகல் 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம், ஆர்டிகல் 213 ஆளுநரின் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம், ஆர்டிகல் 110 பண மசோதா, ஆர்டிகல் 199 பண மசோதா மாநிலத்தில், ஆர்டிகல் 112 வருடாந்திர நிதிநிலை அறிக்கை, ஆர்டிகல் 202 பட்ஜெட் மாநிலத்தில், ஆர்டிகல் 266 ஒருங்கிணைந்த நீதியம், ஆர்டிகல் 267 அவசர கால நிதி. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட், டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட். இந்த டாபிக்கோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு இன்னும் கூட நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த், உங்களில் ஒருவன்.